ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டே 7ஓட வெயிட் லாஸ் ஜர்னி பார்க்கலாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சோடனையும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நீர் பூசணிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியும் சுண்டல் குழம்பும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்து ஒரு மாங்காய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பசிக்குதுன்னு எடுக்கல, சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து லஞ்ச் வந்து சாப்பாடும் சுண்டல் குழம்பு அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு ஏதோ டீ குடிக்கணும் போல் தோணுச்சு, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக கொள்ளு சூப்பு தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து கொள்ளு சூப்பு குடிச்சிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் பீக்கங்காய் கடையிலும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 4 லிட்டர் தண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 4 லிட்டருக்கு மேலே அதிகம் இன்னும் குடிக்க முடியறதில்ல, எப்படியோ 4 லிட்டர் குடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு 11,043 ஸ்டெப்பு தான் வந்து நடந்திருக்கேன். நேற்று அதோட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கேன். எப்படி 10,000 கடந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:30 வரைக்குமே சூரியன் வந்து ரொம்ப அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இதாகவே இல்லைங்க. 6:30 வரைக்கும் நல்ல வெயில் பாருங்கள். அந்த வெயிலுக்கு மலைக்கோட்டையும் கொல்லிமலையும் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 6:30 ஈவினிங் 6:30க்கு இந்த வெயில் எப்படி தான் வெயில் குறையாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு நான் மேலே வாக்கிங் போனப்போ பார்த்திங்கன்னா இவங்க இடத்தையும் கொண்டு விட்டால் அந்த நிழலை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க.